ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி 17/9/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 0.27% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P பார்த்திங்கன்னா ஒரு 0.13% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 0.08% மட்டுமே பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில டேட்டாஸ்லாம் வந்துருந்துச்சு. உதாரணத்துக்கு ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வந்துருந்துச்சு. ஸோ மந்த் ஆன் மந்த்துமே பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் 0.2% தான், ஆனால் வந்தது 0.6%. கோர் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவுமே பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமாக தான் வந்திருக்கு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்படி இருந்தும் ஏன் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, இதை தாண்டி மிக முக்கியமான ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்குது, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஆல்ரெடி மார்க்கெட் பயங்கரமாக மேலே ஏறினதுனால ஒரு சிறிய ப்ராஃபிட் புக்கிங், அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது 3 இண்டெக்ஸ்லையுமே இருந்துச்சுங்க. அதன் காரணமாக தான் விக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 4% ஏறி முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு தான் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருது. அதை தாண்டி உங்களுக்கு FOMC ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 12 மணிக்கு இருக்குது நம்ம டைமிங்கில், இந்தியன் டைமிங்கில். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மீட்டிங்கில் கட் பண்ணுவாங்களா, ஆர் டிசம்பர் மீட்டிங்லையாச்சும் கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எண்ணமாக இருக்குது, மார்க்கெட்டோட எண்ணமாக இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடியும் போது ஒரு 12-12:30 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் தெரிஞ்சுருங்க. ஸோ இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஈவெண்ட் இருக்கிறதுனால நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை நம்ம மார்க்கெட்லேயுமே நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம FII டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா FII 600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DI பார்த்திங்கன்னா 1300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் FIIமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறி இருக்காங்க. பட் அது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நடந்திருக்கு. மேபி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்காக அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ப முடியாது. ஸோ கண்டினியூஸாக 2-3 நாள் அவங்க பை பண்ணாங்கன்னா ஓகே, FII பையர்ஸாக மாறிட்டாங்க, நம்ம நம்பலாம். அண்ட் USD எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக கீழே விழுந்துட்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சரி, ஓகேங்க. அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போயிடலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 3.44% சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். OI இன்டர்பிரேஷன் ஷார்ட் கவரிங் வந்திருக்கு, அதுவுமே பயங்கரமான பாசிட்டிவ். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைன்ஸ் தான். அடுத்து ட்ரெண்டிங் OIஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு பார்க்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ பொசிஷனல் டேட்டா பார்த்திங்கன்னா 1.3 பாசிட்டிவாக இருக்குது. இன்ட்ராடே 1.5 crores பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது இருக்க எல்லா டேட்டாவும் பாசிட்டிவாக தான் காட்டும், சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது கொஞ்சம் முக்கியமான டேட்டாங்க. அடுத்த வாரத்துக்கு இப்போ எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ FI பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ நியூட்ரல் ஆகிட்டாங்க. 13 அப்படின்ட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8-17 அப்படின்ட்டு பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி தான் பொசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் 24, 26, 25, 25. ஸோ இவ்வளோ நாளாகவே பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ் பேரிஷாக தான் இருந்தாங்க. பட் நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு புல்லிஷாக இல்லைனாலுமே ஒரு புல்லிஷ் பொசிஷனை கிரியேட் பண்ணிக்கிறதே பாசிட்டிவாக தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராப் ட்ரேடர்ஸ் புல்லிஷாக இருக்காங்க. அடுத்து அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் தான் பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சால்டேஷன் வித் பாசிட்டிவ் பயாஸுங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனை பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த 3 பேர்த்தோட பொசிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா FIயோடைய ஷார்ட் கவரிங். ஸோ நேற்று பயங்கரமாக ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. 11.85 12.44. அகைன் ஒரு 1% ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னும் பார்த்திங்கன்னா 87.5% அவங்க ஷார்ட்டில் தான் இருக்காங்க. வெறும் 12% தான் லாங்கில் இருக்காங்க. இன்னும் ரூம் இருக்குது ஷார்ட் கவரிங் பண்ணுறதுக்கு. ஃபர்தராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நேற்று ஃப்ரான்ஸ் நல்லா ஏறிச்சு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே நம்ம
ஏஷியா பக்கம் வந்தோம்னா நிக்கி வந்து 0.11% நெகட்டிவில் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து 0.46% நெகட்டிவாக இருக்குது. தைவான் 0.46% நெகட்டிவாக இருக்குது. கொரியா வந்து 0.94% நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஜப்பான்லேருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு போல் இருக்குது. அவங்களுடைய இம்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால, எக்கனாமி வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வேறு இருக்குது. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு ஃபெட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. பட் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைம் நம்ம மார்க்கெட்டை மிகப்பெரிய ஒரு பியரிஷ்னஸை கிரியேட் பண்ணுச்சு. பட் இப்போதைக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி மார்னிங் இப்போ குளோபல் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஏஷியா மட்டும் லைட்டாக பியரிஷாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகேவாக தாங்க இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் தாங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் இருக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டெய்லி பயாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு புல்லி சைன் தான். ஆனால் கேண்டில் ஸ்டிக் மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையே நம்ம பார்க்கணும். அந்த விதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போது இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மேபி கொஞ்சம் ஒரு புல்லிஷ்னஸ் இருந்தாலும் இந்த கேப் அப் இருந்தாலும் இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க. ஸோ அப்போ வந்து பயாஸுங்கிறது இப்போ நம்ம புல்லிஷாக கேண்டில் ஸ்டிக்கை வச்சு புல்லிஷாக சொன்னாலுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பியரிஷாக தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அப்படியே நம்ம வந்து சிபிஆர் பக்கம் போயிடுவோம். ஸோ இது வந்து நேற்று வந்து சிபிஆர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சு. மார்க்கெட் வந்து R2 R3க்கு மேலாம் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பயங்கரமான பாசிட்டிவான சைன் இது. கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குது. ப்ரைஸ் கண்டிப்பாக புல்லிஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கான சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அது அசனிங் சிபிஆராகவும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கான சிபிஆர் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க. அண்ட் அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இந்த எஸ்எம்சி படி பார்க்கும்போது இந்த ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் மேலே போகும்போது ப்ரீவியஸ் டே ஹை 25,261 அது முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். ஐ திங்க் இன்றைக்கி ஓப்பனிங் அதுக்கு மேலே தான் இருக்க போது. ஃபர்தராக இன்னும் மேலே போச்சுன்னா 25,322 அண்ட் 25,415 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இஃப் இன்கேஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா 25,190 148 அண்ட் 25,048 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. விர்ஜின் சிபிஆருமே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலில் கரெக்டாக விர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி நல்லது ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்துருக்கு. அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் வந்து R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவும் அகைன் பாசிட்டிவான சைன் தான். அடுத்து இன்னைக்கான சிபிஆர் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்குமே ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் தான் வந்திருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலேட் ஆக போகுது. ஒரு புல்லிஷ் பயாஸில் கன்சாலேட் ஆக போகுது. இஃப் இன்கேஸ் ஃபால் வந்தாலுமே சிபிஆர்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சி மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி வந்து நிற்காமல் வெறித்தனமாக மேலே ஏறி நியர்லி வந்து ஒரு 800 பாயிண்ட்டுக்கு பக்கமாக மேலே வந்திருக்குங்க. ஒரு வித்தவுட் ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ப்ராப்பரான லிக்விடிட்டி எடுக்காமல் வந்திருக்கு. அண்டு நியர்லி அது வந்து ஒரு இந்த 25,253 அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமாக 255 அப்படிங்கிற மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலையுமே வந்துருச்சு. இதுக்கு மேலே நிஃப்டியால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ரைஸ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இஃப் இன்கேஸ் அதையும் தாண்டி நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஃபெட்டுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஈவெண்ட்டாக மட்டும்தாங்க இருக்க முடியும். ஸோ இப்போ குளோபல் கியூஸ் எல்லாம் வந்து நெகட்டிவாக காட்டும் போதும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ்னஸ் இருக்கும்போதும் கிஃப்ட் நிஃப்டி 53 பாயிண்ட் வந்து பாசிட்டிவிட்டியை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதை வேணால் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான சைனாக எடுத்துக்கலாம். இந்த பாசிட்டிவிட்டியால் கேப்புக்குள்ள ஓப்பன் ஆக போகிற மார்க்கெட் உங்களுக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தப்பட்டு நிஃப்டியுடைய ரேலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ ரிவர்ஸலோ கிடைக்குமா, இல்லை ஃபர்தராக இந்த புல்லிஷ்னஸ், ஏன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குது. இப்போ கேண்டில் ஸ்டிக் பார்த்தாலும் புல்லிஷாக தான் இருக்குது, சிபிஆரில் பார்த்தாலும் புல்லிஷாக தான் இருக்குது. அந்த புல்லிஷ்னஸ் வந்து இன்றைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்து ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையில் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.